ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அது இந்த மாதிரி ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் அரிசி மாவு அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஜல்லடை திரும்ப வச்சுட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். இது நல்லா சளிச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து இதையும் சளிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் பொடி சேர்த்துருக்குங்க. நீங்கள் ஓமம் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் நல்லா கையால் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பியல் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டி கூட செஞ்சு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா பொருள் அச்சு எடுத்து நம்ம முறுக்கு இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவி விட்டிங்கன்னா சுற்றி எடுக்கும்போது டைட்டாக இருக்காதுங்க, அதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவுகிறோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி சுற்றி விடும்போது கொஞ்சம் பார்த்து சுற்றி விட்டுக்கோங்க நம்மளுக்கு, ஏன்னா அந்த சூடு வந்து கையில் அடிக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா செவந்து வந்தது, இன்னொரு சைடு நம்ம எடுத்துடலாம். இது டக்குன்னு செவந்து வந்துடுங்க, அதிகமாக விட்டிங்கன்னா கருகிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. 2 சைடும் நல்லா செவந்தது நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.